விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் வந்து கொஞ்சம் வந்து அவமானங்கள் சுமந்த மாதமாக இருக்கும். அப்படி உடல் ஆரோக்கியத்துக்கான மருந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தை அவமானப்படுவாங்க. புதிய முயற்சிகள் வந்து இவங்க செய்வது தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவி அந்நியத்தில் கொஞ்சம் கீறல்கள் விழும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சிக ராசினியர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் வந்து கொஞ்சம் வந்து அவமானங்கள் சுமந்த மாதமாக இருக்கும். அப்படி உடல் ஆரோக்கியத்துக்கான மருந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மருந்துகள் வந்து கிடைக்காம திணறவங்களுக்கு மருந்துகள் கிடைக்கும். அது மாதிரி நிறைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தை அவமானப்படுவாங்க. இல்லாட்டா குடும்பத்து உறுப்பினரிடம் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களுடைய இளைய சகோதரி சகோதரர் சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். புதிய முயற்சிகள் வந்து இவங்க செய்வது தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வீடு மனை லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது வீடு மனை வாகனங்கள் லாபத்தில் முடியும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. வீட்டுக்கு உறவினர்கள் அதிக வருகைக்குரியது நாளாக இருக்கும் அப்படிங்கிறது. கொழுப்பு சார்ந்த விஷயம் மஞ்சள் பொருட்கள் இதெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் வந்து யாருமே நம்மளை எப்போவுமே ராஜ மரியாதை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை போகும்போது நம்மளை யாரும் சரியாக கவனிக்கலையே, கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. கோயில்களுக்கு நாங்கள் பூக்கள் வாங்கி கொடுப்பதும் நெய் வாங்கி கொடுப்பதும் இதனால் ரொம்ப நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. கணவன் மனைவி அந்நியத்தில் கொஞ்சம் கீறல்கள் விழும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது வந்து வெளியில் பஞ்சாயத்து பண்ணுறதோ இல்லாட்டா உங்களுடைய தாம்பத்திய உறவு வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரியோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிகிற மாதிரியோ இந்த ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஏற்படும். அதனால் அந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அப்பாவால் வரக்கூடிய கடன், அப்பா நோய்வாய்ப்படுதல் இந்த மாதிரி இருக்கும். தாயால் நன்மை, தந்தையால் கவனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வெளியூர் பயணங்கள் இவங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்காது. அதனால் வெளியூர் பயணத்துக்கான முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அப்படி பண்ணினால் பண வரையும் அது மாதிரி விஷயங்கள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரி முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இருக்கலாம். வேலையில் உயர் பதவிக்கான தடைகள் நிறைய உருவாகக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த இடத்தில் இந்த மாதம் உயர் பதவிக்கான முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைங்க வைகாசி மாதத்தில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த வைகாசி மாதம் வந்து நம்ம நேயர்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு ஹை பீக்கான ஒரு மெடிக்கல் விஷயம் வந்து நல்லா நடக்கும். ஆஸ்பத்திரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளது. அப்புறம் தலைமைத்துவமான விஷயங்கள், முதன்மைக்கான விஷயங்கள் பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ஓவர் டெம்பரேச்சர் விஷயமும் அதை பற்றின பேச்சுக்கள் அதனால் உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள் வந்து அவ்வளோ அப்பாக இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் இருக்கணும் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த எரிவாயு தன்மை பொருட்கள் அது சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழிஞ்சு பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செவ்வாயுடைய இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். சிந்திக்கவே செய்யாமல் நம்ம கோபத்தை வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வைகாசி மாதம் வந்து கோபத்தினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் வரைய சிந்தனைக்குள்ள முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள் இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள்லாம் முடிவெடுக்கலாம்? ஓகே, இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய ஏதாச்சும் முயற்சிகள் ஏதாச்சும் லவ் காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் வந்து நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்களே ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே சுபம். எந்தெந்த ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதம் முழுவதும்? வைகாசி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கிறவர்கள் வந்து
மேச ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கோபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஆண்டாக ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமான பெருக்கத்துக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போக்குவரத்து சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் சடனாக ஒரு முடிவு எடுத்து திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பிடிவாதத்துக்குள்ள மாதமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பற்றிய தாட் அதிகமாக இருப்பதை விட லாபத்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம், லாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும், அப்புறம் நண்பர்களுடைய உறவு நிலையை வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கலாம். தனித்துவமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்களை நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் சிறிது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலா ராசிக்காரர்கள் வந்து நல்ல அப்பா வழி உள்ள உறவுகள் இல்லாட்டா அப்பா வழியுடன் தொடர்புகள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நட்பில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு முடிவுகள் முன்ன பின்ன ஒரு முரண்பாடுகான முடிவுகள் மாற்றத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தொழில் உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறைய கோயில்கள் அங்கங்கே போகும்போது உங்களை எல்லோரும் ஒரு அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறனில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் நல்லா வெளியில் ஒரு சினிமா அந்த மாதிரி இடத்தில் போகக்கூடிய தன்மையாக இருப்பீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள். புதிய முயற்சி உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், மனநிலை பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயின் மேலே கோபம் வரும், அப்புறம் தாய் மேலே ஒரு பாசம் வரும். இது ரெண்டும் கலந்து தாயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மாறுதல் கூடியதாக இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் தாய் மேலே இருப்பா, அதுக்கப்புறம் திரும்ப மனம் மாறும். இந்த மாதிரி தன்மை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மறைமுக உறவுகளில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணமாக இருக்கும். அப்புறம் தாய் வீட்டுக்கு போவதாக இருக்கும், இல்லாட்டா பூர்வீகம் இடம் சார்ந்த இடத்துக்கு வருவதாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு தொழிலை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.